சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஈஸ்வரி வந்து டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேசாக தலைவலி தான் இருக்கும், ஒன்றும் அடி ரொம்ப பலமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்ட செய்து வந்து வராங்க. சின்னம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. இவங்க ரிலேட்டிவ் தானா, கீழே விழுந்துட்டாங்க, நாங்கள் தான் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னதாக ரத்தக்கட்டு மாதிரி தான் இருக்கும், கெட்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் தலைவலிக்கும் கேட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வெளியே வரும்போது தமிழும் புவனாவும் வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க, ஸ்கேன் பார்க்கணும்ல, நாங்கள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சேது வந்து டல்லாகிடுறாரு. வாங்க இன்னொருக்க பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நர்ஸும் வராங்க. இப்போ தானே ஸ்கேன் எடுத்திருக்காங்க, அடிக்கடி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி சரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவும் ஸ்டில்லும் எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு சேது வந்து ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாரு. தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே வசந்தி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. ஈஸ்வரி தலையில் காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே பதறாங்க. சின்னம்மாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வழுக்கு விழுந்துட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் சேஃபாக பார்த்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாங்க. குழந்தைலாம் நல்ல மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அப்பா என் குழந்தைய நான் பார்த்தேன்ப்பா, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கதை காட்டுறாங்க. ராஜாங்கமும் கண் கலங்குறாரு. பாட்டி சொல்கிறாங்க, உன் பிள்ளைய பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு எங்கள் அம்மாவோட பேர் தான் வைக்க போகிறேன், நான் பேர் கூட செலெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வசந்தி வந்து வீட்டுக்கு வந்து செல்லப்பாண்டிக்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக தமிழும் கால் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாவித்திரியை காட்டுறாங்க. அவங்களும் தாமரையே உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி டைம் வந்து இன்றைக்கி 5 மணி வரைக்கும் தான் கொடுத்தேன், டைம் வந்து அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்களுக்கு இருக்கு பாருடி, அந்த ராஜாங்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அம்மா நீ என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரகசியம் பேசுகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியும்.